சார் விஜய் சாரோட மாநாடுக்கு உங்களுக்கு அப்புறல் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதை பற்றி இப்போ சிந்திக்கல. எதுங்க? எக்ஸசைஸ் டயட்டிங் தான். தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் டயட்டிங். இல்லை, அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான். தூத்துக்குடி ஷூட்டிங் வந்து எப்படி சார், படக்கலம் எப்படி இருக்காங்க? இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு. இதில் அரசியல் இருக்குமா? இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல்படும். எதுங்க? ஏப்ரல் 14th பிளான் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு 2வது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை, பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வருகைக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காம? இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம், நேரம், சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுங்க. இல்லை, அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரி திராவிட கட்சிகள் இல்லை, இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து தான் இல்லை, இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர்ற 26 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக, மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. அதான் உங்களோட கருத்து நான் சொல்றோம். அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கா கேக்குறேன். இல்ல, மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக, அதிமுக, விஜய் கட்சியா? அதாவது அந்த நேரத்துல எம்ஜிஆர் காலத்துக்கும் இந்த இப்ப இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லை சார். இப்ப சிஎம்க்கு ஆசைப்படுறாங்க தளபதி கூட பாத்தீங்கன்னா சிஎம் ஆசை. எப்படி பாருங்க, எடுத்தோடனே இல்லை, அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். விஜய் சாரோட லாஸ்ட் மூவி அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு இருக்கு சார். நீங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அவருக்கு கூட்டி அந்த மாதிரி. ஐயோ, பெரிய பெரிய விஐபிலாம் வந்து பார்த்தா பிஜேபியில தான் வந்து சார்ந்து அதிக வாய்ப்பு. நீங்க அது மாதிரி பிஜேபி? இல்லை, என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட நான் இணைந்து செயல்படுவேன். என்ன சார், மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும். அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளோடு இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுவேன்.